அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பூரி சுட்டு. இன்றைக்கி கொஞ்சம் மாவு பிணைஞ்சு பூரி சுட்டுட்ருக்குறேன் பாருங்கள். காலையில் டிஃபன் கோதுமை வாங்கி 2-3 தரம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு வெயில் 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் மாவு போட்டு தூளுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி தெளித்து பிணையணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. மாவை பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம்தான் பூரி சுடுறதுக்கு ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பூரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொசு பொசுன்னு வருது பாருங்கள். ஒரு 10 பூரி ஆட்டம் சுட்டேன் பாருங்கள், அருமையாக வருது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வைங்க, சுடுதண்ணியில் பிணைஞ்சி வைங்க மாவை, அதனால் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையே இல்லைங்க. சும்மா பச்சை தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிணைஞ்சுங்க நான். ஆனால் ஊற வைக்கிறது மட்டும் கண்டிப்பாக அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுங்க. அருமையாக வரும். சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். மீதி மாவு சப்பாத்திக்கு நான் வச்சுருக்கேன். நைட்டுக்கு தான் சப்பாத்தி செய்ய வேணும். இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கன் குழம்பும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால சுண்டல் குழம்பு தாங்க கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டேன். தேனில் 2 பூரி சுட்டு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க தேனில் சாப்பிட்றப்போ. இந்த சுண்டல் குழம்பு நேற்று வச்சதுங்க. மாங்காய் பீஸ் 4 போட்டு குழம்பு வச்சுருந்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சுண்டல் குழம்பு வச்சா அருமையாக இருந்திருக்கும். மாங்காய் பீஸ் போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி குழம்பு வச்சங்காட்டி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாதம் போட்டு இந்த சுண்டல் குழம்பு ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் போட்டு சுண்டல் குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். நான் எதுவுமே போடாத மாங்காய் பீஸ் மட்டும் 4 போட்டு நான் வச்சேங்க. நான் மீதி சுண்டல் தாளிச்சிட்டேங்க. நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும், கேஸ் ட்ரபிள் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த அஷ்டசூரணம் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு அப்படியே கலக்கி அப்படியே குடிச்சுக்குங்க. சரியாக போயிடும். நல்லா ஏப்பம் வரும். நெஞ்சரிச்சல் வரவே வராது. வாயு தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க. நல்ல பசி எடுக்கும் இந்த சூரணம் சாப்பிட்டிங்கன்னா. என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். நேரம் இருக்கிறப்போ பாருங்கள், என்னுடைய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.